சோதரிக்க நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை நிறைந்தவரே, மகா இரக்கமுள்ள பரிசுத்தரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, இது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை என்று சொன்னீர். வார்த்தையான தெய்வம் எங்களோடு இடைவிடும். சத்தியத்தை அறிய தெய்வ கிருபையை தாரும் அப்பா. உமது வல்லமையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். மனுஷருடைய சுயம் சாம்பலாகட்டும். ஜீவனுள்ள வார்த்தைகள் கர்த்தாவே பேச தேவ கிருபையை தாரும். ஆண்டவரே, அந்த வார்த்தை முதலாவது எனக்கு பிரயோஜனமாக இருக்க தேவ கிருபையை தாரும். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, வந்தவர்கள் வறுமையாய் கடந்து போகாதபடிக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கடந்து போக தேவ கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை அறிகிற அறிவு முதலாவது நமக்கு வேணும். ஏன் நாம எல்லாம் மேலோட்டமா வேதத்தை எப்பவுமே வாசிக்கவே கூடாது. மேலோட்டமா வேதத்தை என்ன பண்ணக்கூடாது, தியானிக்கவும் கூடாது. வேத வாக்கியங்களை நீங்க என்ன பண்ணணும், ஆராய்ந்து அறியணும். சத்திய வார்த்தைகளை என்ன பண்ணணும், தெளிவா அறிந்து கொள்ளணும். நித்திய ராஜ்யத்திற்கு நீங்க அழைக்கப்பட்டவங்க. கடந்த நாட்களில் கேட்டோம், நீங்க சிங்காசனத்திற்கு முன்பாக வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாக நிற்கும் போது ஆட்டுக்குடியாருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்தில் இருப்பாங்க. அவர்கள் இந்த சாத்தானை எப்படி ஜெயிச்சாங்களாம்? தேவனுடைய வசனத்தினாலே. இந்த தேவ வசனத்தை நீங்க அறிந்திருந்தால் மாத்திரம்தான் நீங்க பரலோக ராஜ்யத்தில் போய் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கும் போது நீங்க தைரியம் உள்ளவர்களாக நிற்க முடியும். நீங்க யாருடைய சந்ததியாம்? யாருடைய சந்ததி வேதம் சொல்லுகிறது? ஆபிரகாமுடைய சந்ததியாய் காணப்படுகிறீங்க. இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நம் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இங்க வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் எடுங்க, 1ஆம் அதிகாரம் 27 வாசியுங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். என் தேவனாகிய கர்த்தர் அவர் சாயலாக மனுஷனை மண்ணாலே உண்டாக்கினார். நாசில ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். ஹல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7 நாம் வாசிக்கிறோம். அவனுக்கு என்ன கொடுத்தாராம்? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணாலே சிருஷ்டித்தார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். ஹல்லேலூயா. எதற்காக என் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணாலே உண்டாக்கினார்? ஹல்லேலூயா. அவரை துதிக்கணும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். ஹல்லேலூயா. நீங்கள் வாசியுங்க, ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21 வாசியுங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் நித்திரை அடைந்தான். அவனுடைய விலா எலும்பிலே ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தன் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பிலும் எலும்பிலும் என் மாமிசத்தில் மாமிசமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் ஆதாமை மண்ணாலே உண்டாக்கினார். நாசிர ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். அவனுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்தார். அவனுடைய விலா எலும்பில் இருந்து என்ன பண்ணாராம்? ஒரு எலும்பை எடுத்து சிருஷ்டிக்கிறார். ஏவாளை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இது ஆணும் பெண்ணுமாக எதற்காக சிருஷ்டித்தாராம்? எதற்காக அந்த தலைமுறையை உண்டாக்கினார்? அவரை துதிப்பதற்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக.
கடந்த நாட்களில் நான் வாசித்தோம். இரண்டாம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் யார்? வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைங்க. ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் நித்திரையாய் இருக்கிறார்கள். அவர் வருகையின் போது அவர்கள் உயிரோடு எழும்பும் போது 1000 வருஷ அரசாட்சி இருக்கிறது. அந்த அரசாட்சிக்காக பங்குள்ளவர்களை தான் என் தேவனாகிய கர்த்தர் மண்ணாலே மனுஷனை சிருஷ்டித்து நாசிலே ஜீவ சுவாசத்தை கொடுத்து மனுஷன் என்ன பண்ணாராம்? அவர் சாயலாக உண்டாக்கினார். எதற்காக உண்டாக்கினார்? எதற்காக ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு வைத்திருக்கிறார்? நீங்க வேதத்தை நல்லா தியானித்து பாருங்க. நாம் யார் சந்ததியிலிருந்து வந்தவங்க? உங்களை நீங்கள் எப்பாவது நிதானத்தை சோதித்து இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து யார் சந்ததியிலிருந்து வந்தவர்? ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த ஆபிரகாம் யாருடைய சந்ததியிலிருந்து வந்தார்? வேத வாக்கியங்களை நம்ம என்ன பண்ணணும்? ஆராயும். பாருங்க, மண்ணாலே மனுஷனை உண்டாக்கினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்க. ஆதாமின் வம்ச வரலாறு. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். அந்நாளிலே அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. ஆணும் பெண்ணுமாக முதல் ஆதாமை கொண்டு இந்த உலகத்தில் ஒரு சந்ததியை தேவனாய் கர்த்தர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 25-26 வாசியுங்க. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி, பாருங்க, தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். அவனுக்கு சேத் என்று பெயர். வேதம் சொல்லுகிறது, முதலாக ஆதாமுக்கு ஒரு குழந்தை பிறகு, அவன் காயின். இரண்டாவது குழந்தை ஆபேல். இந்த காயினை குறித்து வருகிற நாட்களை நம்ம பார்ப்போம். ஆபேல் இறந்து விட்டான். மறுபடியும் ஆதாம் ஏவாளை அறிந்தானா. அவனுக்கு முதல் பிறக்கிற குழந்தை யாரு? சேத். இந்த சேத்துக்கு ஒரு குழந்தை பிறகு. அந்த குழந்தை பேர் என்ன? சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பாத்தீங்களா? என் தேவனை தொழுது கொள்வதற்கு தான் முதல் காரியம் ஏற்பட்டது. அவன் தான் முதல்ல கர்த்தரை என்ன பண்றானா? தொழுது கொள்ளுகிறான். ஏன்? அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த சந்ததி தான் நாம. வேத வாக்கியங்களை நல்லா ஆராய்ந்து பாருங்க. அவனுக்கு 6வது தலைமையில் வரதான் ஏனோக்கு. அந்த ஏனோக்கு தான் தேவனோடு சஞ்சரிச்சான். தேவனோடு ஐக்கப்பட்டு தேவனோடு என்ன பண்ணான்? வார்த்தையோடு ஒன்றி இருந்தான். அந்த ஏனோக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான். அவன் தான் மெத்துசலா. அந்த மெத்துசலாவுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் தான் லாபம். அவன் லாமேக்குக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் தான் நோவா. இந்த நோவாவுடைய சந்ததியில தான் என் தேவனாகிய கர்த்தர் 3 பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார் நோவாவுக்கு. அந்த 3 பிள்ளைகளை தான் நோவாவுடைய பேழைக்குள்ள அவர்கள் பிரவேசித்தாங்க. அந்த சந்ததி தான் பாருங்க, உலகம் உண்டாக்கினது முதல் நோவா வரைக்கும் ஒரு காலம். இந்த நோவாவுடைய காலத்துல தான் சகல பூமி என்ன பண்ணப்பட்டாயிற்று? தண்ணினால் அழிந்து போயிற்று. அழிந்த பிறகு மறுபடியும் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததி என்னை துதிக்கணும், என் நாமத்தை மகிமைப்படுத்தணும், என் நாமத்தை பிரசாபப்படுத்த வேண்டும் என்பதற்காக நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த நோவாவுக்கு என் தேவனாகிய கர்த்தர் 3 பிள்ளைகளை கொடுக்கிறார். ஒரு பேர் என்ன? சேம். இன்னொரு பேரு காம். இன்னொரு பேரு யாபேல். இந்த 3 பிள்ளைகள் பிறக்குது. இந்த 3 பிள்ளைகளை முதல் சந்ததியை கர்த்தர் அறிந்தார். இந்த சேமுடைய சந்ததியில தான் ஆபிரகாம் வருகிறார். ஹல்லேலூயா. இந்த காம் என்பவன் யார்? 2வது பையன் யார்? காம் என்பவன். அவன் தான் கானானுக்கு தேசத்திற்கு தகப்பன்.
ஹல்லேலூயா. இந்த காம் தான் கானான் தேசத்தினுடைய தகப்பன். இன்னைக்கு இருக்கிற ஈரான் ஈராக்கு இருக்கு தெரியுமா? ஈரான் ஈராக் இருக்க, இதுதான் கானான் தேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவேத், இந்த யாவேத்துக்கு தேசம் என்ன? சோதம் குமாரா பட்டணம் வந்து தெரியுமா? அந்த குமாரா பட்டணத்தினுடைய தகப்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாவேத். ஹல்லேலூயா. நீங்க வேத வாக்கியங்களை போய் பாருங்க, இந்த வசனத்தெல்லாம் போய் வீட்டில் தியானிச்சு பாருங்க. வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாய் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28, 29 வாசியுங்க. ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே, பாருங்க, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. உலகத்திலே பாவம் அக்கிரமம் வந்தவுடனே இந்த உலகத்தை நிகரகம் செய்துட்டார். என் தேவனை கர்த்தர் அழிச்சிட்டார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 தலைமுறை. நோவாவோட எத்தனை தலைமுறை? 9 தலைமுறை. 9வது தலைமுறையில பாருங்க, தேவனாய் கர்த்தர் 3 பிள்ளைகளை கொடுத்தார். அந்த 3 பிள்ளைகளில் ஒரு சந்ததியை அவர் அறிந்து கொண்டார். அதுதான் சேம். இந்த சேம் வாசிங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டான 2ஆம் வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது, சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாய் 2ஆம் வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது ஆர்பேக் சாத்தை பெற்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சேமுக்கு முதல் குழந்தை யார் பிறக்கிறது? அர்பத் என்ற ஒருத்தன் பிறக்கிறான். அவனுக்கு சாலா என்ற ஒரு பையன் பிறக்கிறான். நாகோருடைய பிள்ளை தான் தேராகு. இந்த தேராகுடைய பிள்ளை தான் ஆபிரகாம். இந்த வாக்கு தத்துவத்தை என் தேவனாகிய கர்த்தர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். என்னை துதிக்கணும், என் நாமத்தை மகிமைப்படுத்தணும், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சந்ததி அவர் அறிந்து தெரிந்து கொண்டார். அவர் சந்ததியாக ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் நம்மில் நிறைவேற முடியாது. என் தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? அவர் வாக்கு தத்துவத்தின் தேவன். வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாதவர். நீங்க என்ன சந்ததியிலிருந்து வந்தவங்க என்பதை நீங்க அறிய போறீங்க. ஹல்லேலூயா. வாசிப்போம். அந்த தேராகு என்பவனை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. 70 வயதான போது அபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஹல்லேலூயா. அந்த தேராகுக்கு 3 பிள்ளைங்க. 1 அபிராம், நாகோர், ஆரான். இந்த 3 பிள்ளைகளில என் தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்? அவர் தான் நமக்கு வாக்கு தத்துவத்தின் தகப்பனா இருக்கிறார். நாமெல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்றோம். அந்த ஆபிரகாமுக்கு முதல் சந்ததி சாராளிலிருந்து கர்த்தர் தெரிந்து கொண்டார். 2வது சந்ததியை யாரிலிருந்து தெரிந்து கொண்டார்? ஆகார் இடத்தில் தெரிந்து கொண்டார். இந்த ஆகார் யார்? அவள் எகிப்து தேசத்தின் அடிமை பெண். இந்த எகிப்து தேசம் எங்க? அதுதான் கானானிய பெண் அவள். ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்துவம் அவர்களில் நிறைவேறக்கூடாது. ஏன்? யாரில் நிறைவேறணுமா? ஆபிரகாமுடைய சந்ததியில் நிறைவேறும் என்று சொல்லிதான் என் தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்ற ஒரு மகனை கொடுத்தார். அந்த ஈசாக்குக்கு யாக்கோப்பை கொடுக்கிறார். அந்த யாக்கோபு தான் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் என்ன? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். வாக்கு தத்துவங்கள்லாம் ஏன் நம்ம வாசிக்கணும்? ஏன் தெரிந்து கொள்ளணும்? சொல்லுங்க. இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்? இதுல என்ன பிரதர் நமக்கு இருக்கு? ஏன் இதை தெரிந்து கொள்ளணும்னா, நம்ம யார் சந்ததியிலிருந்து வந்தவங்க என்பதை நாம முதலாவது அறியணும்.
இங்க நம்ம வாசிச்சோம் தெரியுங்களா? ஆபிரகாமை குறித்து, நாகோரை குறித்து, ஆரானை குறித்து. இந்த ஆரானுடைய சந்ததி பாவ சந்ததி வருது. நோவாவுடைய காலத்தில் என் தேவனாகிய கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? சேம் என்பவனை தெரிந்து கொண்டார். இந்த சேமுடைய சந்ததியில் வந்தவங்க தான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தவங்க தான் இயேசு கிறிஸ்து. யாருடைய சந்ததியில்? இயேசு கிறிஸ்து எந்த சந்ததியில் வராது? இந்த சேமுடைய சந்ததி. இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த இயேசு கிறிஸ்துடைய சந்ததியில தான் நாம வரோம். நீங்க வேத வாக்கியங்களை ஒவ்வொன்றையும் நீங்க ஆராய்ந்து துல்லியமாய் பாருங்க. யாருக்கும் கிடைக்காத ஒரு உன்னதமான ஒரு பாக்கியம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேத வாக்கியங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆச்சரியமாக இருக்கும். வசனங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, ஒவ்வொன்றும் நமக்கு சிஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கு. நாம நினைக்கிறோம் ஏதோ எங்களுக்கு கர்த்தர் தெரிஞ்சுக்கினாரு, தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாக பெயர் சொல்லி அழைத்தாரு, அதனால தான் நாங்கள் வந்து தேவனை துதிச்சுங்கிறோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் அடிக்கடி சில காரியங்களை குறித்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, உங்களுடைய சந்ததிகளை குறித்து நான் அடிக்கடி உட்காந்து யோசனை பண்ணிடுறோம். நம்ம ஏன் ஆண்டவர் அறிஞ்சாரு? ஏன் நமக்கு மாத்திரம் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு? ஏன் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ரகசியங்கள் எல்லாம் நமக்கு ஏன் தெரிவிக்கிறாரு? நம்ம சந்ததியில் அப்படி யாருமே கிடையாது. எங்க சந்ததியில யாருமே அப்படி கிடையாது. யாருமே அதை பத்தி ஆராய்ச்சி பார்த்ததும் கிடையாது. வேத வாக்கியங்களை ஏன் நமக்கு மாத்திரம் போதிக்கிறாரு? பாருங்க, உலகத்தில் அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத உன்னதமான ஒரு பாக்கியம் ஏன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு? எங்கெல்லாம் அநேக இடங்களில் சபை இருக்கு, அந்த சபைகளெல்லாம் உங்களை ஐக்கப்படாம இந்த சத்திய வார்த்தைகளை சத்தியத்தின் பிரகாரமாய் போதிக்கிற இந்த சபையை உங்களை ஐக்கப்பட வைத்திருக்கிறாரு. நீங்க சத்தியத்தை அறியணும். வேதத்தை சும்மா ஏதோ ஏழத்தாளன்னு படிச்சுட்டு சும்மா மற்றவர்களுக்கு போல 10ஓட 11 நாங்களும் கடந்து போயிட்டு நாங்களும் சபைக்கு கடந்து போகணும், நாங்களும் என்ன பண்றோம், வாரந்தோறும் சபைக்கு கடந்து வரும், ஏதோ நாங்களும் வார்த்தை கேட்கிறோம் அப்படின்னு கடந்து போறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. நமக்குள்ள ஒரு சந்ததி இருக்கு. ஆதாமுக்குள்ள ஒரு சந்ததி இருந்தது. அந்த சந்ததியை கொண்டுதான் வாக்கு தத்துவத்தை இயேசு கிறிஸ்துவை நிறைவேற்றுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு பிழைத்திருக்கிற பிள்ளைகளை கொண்டுதான் அந்த வாக்கு தத்துவத்தை நம்மள கர்த்தர் நிறைவேற்றுகிறார். காரணம் என்ன? 1000 வருஷ அரசாட்சி. அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு பங்குள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். அதனால்தான் நம்ம தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாக நம்மளை பெயர் சொல்லி அழைத்தவர். ஹல்லேலூயா. அந்நிய புறஜாதியர், இந்த புறஜாதியருக்கு எப்படி வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது? நீங்க வேத வாக்கியங்களை ஆராயணும். ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாமுக்கு என் தேவனாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாத தேவன். உன் சந்ததி கடலத்தை மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் நான் பெருகவே பெருக பண்ணுவேன். அது வாக்கு தத்துவத்தை தேவனாய் கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவன். அதுக்கு முன்ன ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க. இந்த ஆகார் யாரு? அவள் எகிப்து தேசத்துடைய அடிமை பெண். இந்த அடிமை பெண்ணுக்கு பிறந்தவன் தான் இஸ்மவேல். இந்த இஸ்மவேலுடைய ஒரு சந்ததி கட்ட சொல்லுகிறார், அவன் பலத்த ஜாதியாய் பெருகுவான், அவன் கை ஓங்கியிருக்கும். ஆகாரே, உன் கண்ணீரை நீ தொடை. அதை குறித்து நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அவனிலும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அவனை ஒரு சந்ததியாய் கர்த்தர் என்ன பண்றாரு? இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா? முஸ்லிம் இருக்கிறாங்க தெரியுமா? இந்த முஸ்லிம் யாரு? இஸ்மவேலுடைய சந்ததி. இந்த இஸ்மவேல் யார்? ஆபிரகாமுடைய பையன். ஹல்லேலூயா. ஆனாலும் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற ஈசாக்குக்கு பிறந்தவர்களை தான் என் தேவனாய் கர்த்தர் அவருடைய சந்ததியாய் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசியுங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய என்ன சொல்றது பாத்தீங்களா? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. யாரை கொண்டு வரலாறு எழுதுறாங்க? ஆபிரகாமை கொண்டு. நோவாவை கொண்டு ஒரு வரலாறு எழுதப்பட்டது. நோவாவுடைய சந்ததியிலிருந்து ஒரு சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொண்டார்.
அவன் சந்ததியில தான் என் தேவனாகிய கர்த்தர் தேராகின் மகனாகிய ஆபிரகாமை அறிந்து தெரிந்து கொண்டார். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணி இருக்கிறார்? தெரிந்து கொண்டு இருக்கிறார். நெக்ஸ்ட் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான், யாக்கோப்பு யூதாவை பெற்றான், யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். ஹல்லேலூயா. இந்த யாக்கோப்பு கொண்டுதான் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் சந்ததிகள். யாக்கோப்பு என்னவா மாறுறாரு? யாக்கோப்பு என்னவா மாறுறாரு? இஸ்ரவேலாக மாறுகிறார். அதனால தான் இஸ்ரவேல் தேசத்தின் மீது தேவனுக்கு ஒரு மகா பிரியம். 16 இருந்து வாசிங்க. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் எத்தனை தலைமுறை பாருங்க. ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் ஒரு 14 தலைமுறை. எங்க ஆபிரகாம்ல வாக்கு தத்துவம் நிறைவேறும். மறுபடியும் சொல்ற வாசிங்க. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறை. நெக்ஸ்ட் வாசிங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறை. மொத்தம் எத்தனை முறை தலைமுறை ஆச்சு? 42 தலைமுறை. 30 முன்னாள் 12 42 தலைமுறை கழிச்சுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறார். யாருடைய சந்ததியிலிருந்து? அங்க வேதம் சொல்லுகிறது, முதலாவது ஆதாம் ஏவாளை கர்த்தர் உண்டாக்கினார். இந்த ஆதாம் ஏவாளுக்கு என்ன உண்டாக்கப்பட்டது? சேத்துன்னு ஒரு பையன் பிறந்தான். இந்த சேத்தனுடைய சந்ததியில தான் நோவா பிறந்தார். இந்த நோவாவுடைய சந்ததியில தான் சேம் என்பவன் ஒருத்தன் பிறந்தான். இந்த சேமுடைய தலைமுறையில தான் தேராகுடைய மகனாகிய ஆபிரகாம் பிறந்தான். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 42 தலைமுறை, அது ஒரு 20 தலைமுறை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொத்தம் எத்தனை தலைமுறை கிட்டத்தட்ட ஆயிடுச்சு? 62 தலைமுறை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறக்கும்போது நம்முடைய சந்ததியை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி, பரிசுத்தமுள்ளவர் இம்மானுவேல், அவர் நம்மோட கூட இருக்கிறவர். உலகத்தின் பாவங்களை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர், உலகத்தினுடைய சகல பாவத்தின் தீர்க்க வந்தவர். ஹல்லேலூயா. அதனால்தான் பாவம் உண்டாக்கப்பட்ட போது, தேவனுக்கு பிரியமில்லாத பாவம் பூமியிலே பெருகின போது, நோவாவின் காலத்திலே இந்த உலகம் என்ன பண்ணப்பட்டாயிற்று? தண்ணீரால் நிகரகம் செய்யப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. இந்த நிகரகம் செய்யப்பட்ட சந்ததியிலிருந்து, நோவாவுடைய சந்ததியிலிருந்து என் தேவனாய் கர்த்தர் ஒரு புது சந்ததியை உருவாக்கினார். இந்த புதிய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்து தான் உலகத்தினுடைய சகல பாவங்களையும் தீர்க்க வந்த இரட்சகராக இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் அவதரித்தார். இங்க நெக்ஸ்ட் வாசிங்க. 21 வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அதற்காக வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது.
அந்த வார்த்தை 14 வாசிக்கிறோம். கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் அந்த தேவனாய் கர்த்தர் மாமிசத்தில் என்ன பண்றாராம்? வெளிப்பட்டவர். மாமிசத்தில் என் தேவனாய் கர்த்தர் இந்த பூமியில வெளிப்பட்ட தேவன். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். யார் யாரெல்லாம் தேவனுக்காக வார்த்தைக்காக சகல பாவத்தையும் அக்கிரமத்தையும் விட்டு அவருடைய கற்பனையும் கட்டளைகளையும் கைகொண்டு நீங்க நடக்கிறீர்களோ அவர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்துவுக்குள் நீங்க பிறந்தவர். அவர்களுக்குள்ளதான் தேவனாய் கர்த்தர் வாசம் பண்ணுவார். இப்ப நீங்க எதில் பிறந்திருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் பழைய பாவம் அப்படியே இருக்கா? துன்மார்க்கம் அப்படியே இருக்கா? அக்கிரமம் அப்படியே இருக்கா? பழைய சுபாவங்கள் அப்படியே இருக்கா? தேவனுக்கு பிரியமில்லாத சகல பாவ அக்கிரம துன்மார்க்க கட்டுகளில் நீங்க விழுந்து கிடக்கிறீங்களா? இப்ப நீங்க யாரால பிறந்திருக்கிறீங்க பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு சித்தமானா ஹல்லேலூயா. அந்த ஆரானுடைய சந்ததி யார் என்பதை குறித்து வருகிற நாட்களில் பார்ப்போம். அந்த ஆரான் யார்? அந்த ஆரானுடைய சந்ததி யார்? அவர்தான் அம்மோன் புத்திரர், மோவாபியர், இந்த லோத்தினுடைய சந்ததி. நீங்க லோத்தினுடைய பாருங்க, அந்த தேராகுக்கு 3 பிள்ளைங்க. அந்த தேராகுனுடைய பிள்ளை 3 பிள்ளைகளிலும் ஆபிரகாம், நாகோர், ஆரோன். இந்த ஆரோனுடைய வம்சத்துல தான் பாருங்க தேவனுக்கு பிரியமில்லாத பாவ சந்ததி ஒரு சந்ததி உருவாகுது. ஹல்லேலூயா. அதுதான் சோதோம் குமாரா பட்டணத்தில் உள்ள பாவம், அந்த அக்கிரமத்தை குறித்து இனி வருகிற நாட்களில் அதை குறித்து நாம் தியானிப்போம். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்திருக்கிறன்னா யாருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோம், யாருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, வருகிற நாட்கள் அதை குறித்து நாம் தியானிப்போம். நீங்க கிறிஸ்துவுக்குள் பிறந்தால் எப்படி இருக்கணும்? ஆபிரகாமுடைய சந்ததி அங்க கிறிஸ்து என்ன பண்ணாரு? 42வது தலைமுறையில் வெளிப்பட்டார். ஆனால் கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவருடைய கிருபை நம்மளை ரட்சித்தது. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மளை தண்டிக்காமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும், வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம்முடைய பாவத்தை அவர் நம்மளை விட்டு நீக்கிட்டாராம். அதான் பாருங்க வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு வாசிச்சேன்னு தெரியுமா? உங்களுடைய இருதயம் தேவனுக்கு தூரம் இருக்கு, ஆனால் உங்கள் உதடுகளோ என்ன பண்ணுது? துதிக்குது. இந்த வாயால என்ன பண்ண துதிச்சுங்கிறோம். இருதயம் போல தேவனை விட்டு தூரம் இருக்குது. அந்த இருதயத்துக்குள்ள தான் கர்த்தர் வாசம் பண்றாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் தேவனாய் கர்த்தர் இம்மானுவேலாக சதா காலம் உன்னோட கூட அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நீ கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறாயா? அங்கே ஆதாம் அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவலை உண்டாக்கினார். எங்க கிறிஸ்துனுடைய விலா எலும்பிலிருந்து உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தார். நம்மை என் தேவனாய் கர்த்தர் படைத்தார். இனி வருகிற காலங்களில அந்த வார்த்தைகளை குறித்து, அந்த தேவ திருவசனங்களை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆராய்ந்து அறிவோம். நீ யார் சந்ததியிலிருந்து வந்திருக்கிற? நீ கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறியா, இல்ல சாத்தானால் பிறக்கப்பட்டு இருக்கிறாயா என்பதை குறித்து வருகிற வாரம் என்ன பண்ணும்? கர்த்தருக்கு சித்தமானா இந்த தேவ திருவசனங்களை குறித்து நாம் தியானிப்போம். உங்களை நீங்களை நிதானித்து பாருங்க. இந்த கிறிஸ்துக்குள்ள பாவம் இல்லை, இந்த கிறிஸ்துக்குள்ள அக்கிரமம் இல்லை, அவருக்குள்ள துன்மார்க்க சிந்தை இல்லை, அவருக்குள்ள என்ன இல்லை? பொல்லாப்பு இல்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று யாராவது சொல்லக்கூடுமோ? அப்ப நம்ம தேவனால் பிறந்திருப்போமானால், இந்த தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவாரானால் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நம்முடைய செயல்கள் வெளிப்படுத்தும், நம்முடைய கிரியைகள் வெளிப்படுத்தும். ஏன் இந்த சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கு. இந்த சந்ததிகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்த சந்ததியை கொஞ்சம் பாருங்க. நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தரை நீங்க என்ன பண்ணுங்க? வேத வாக்கியங்களை ஆராயுங்க. நீங்க யாரால் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து சோதித்து அறிய முடியும். அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், யோவான் 5ஆம் அதிகாரம் 39 சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. இதுதாங்க உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும்.
நாம யாருமே நம்முடைய சந்ததி பற்றியே இன்னும் அறியலை. அதனால தான் நமக்குள்ள துன்மார்க்கம், அக்கரமும், பொல்லாத கிரியைகளும் இன்னும் குடிக்கொண்டு இருக்கு. மாமிசத்தின் கிரியைகள் எல்லாம் இன்னும் வெளியரங்கமா அப்படியே இருக்கு. தேவனை அறிந்திருக்கிறோம் சொல்றோம், சத்திய வார்த்தைகளை நாங்கள் வாரந்தோறும் கேட்கிறோம் சொல்றோம். ஆனாலும் கிரியைகளினால கர்த்தர் நம்ம அனுதினமும் துக்கப்படுத்துறோம், வேதனை உண்டாக்க முடியாத காரியத்தை செய்கிறோம். நாம் யாரால் பிறந்தவர்கள்? நீங்க கிறிஸ்துவில பிறந்திருக்கிறீங்களா? அவர் விழா எலும்பிலிருந்து பிறக்கப்பட்ட பிள்ளைகளா? நீங்க இந்த மணவாட்டிய சபை, வேதம் சொல்லுகிறது நமக்காக நியமிக்கப்பட்ட அவர் மணவாளன். அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவாக நியமிக்கப்பட்டவர் தான் மணவாட்டியாகிய சபை. இந்த மணவாட்டியானவர் இந்த பாருங்க, ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்தார். மணவாட்டியாகிய சபையை இந்த ஏவாளை என் தேவனாகிய கர்த்தருக்காக இந்த சபைகளை உருவாக்கினார். இந்த சபை அவருக்காக நியமிக்கப்பட்டது. நீ அவருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட மணவாட்டி. நீ மணவாட்டியாகிய நீ கற்புள்ளவளாய் இருக்கிறியா? தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீ செய்கிறாயா? அன்னைக்கு சாத்தானுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்து உலகத்தின் பாவம், உலகத்தின் சகல அக்கிரமத்தை அவன் என்ன பண்ண கற்றுக்கொண்டு ஏதோ தோட்டத்தில் அங்க பாருங்க ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்க தேவன் வைத்தார். அந்த மரத்தின் கீழ் அவன் பாவம் செய்தார். அந்த பாவத்தின் நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானார். தூக்கு கூட போட்டிருக்கலாம் இயேசு கிறிஸ்துவ. ஏன் தூக்கு போடல? கொலை பண்ணிருக்கலாம், கல்லறிந்து சாவடிச்சிருக்கலாம். ஆனா அவர் எத்தனை என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறைந்தாங்க, மரத்தில் அறைந்தாங்க. காரணம் என்ன? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானார். எந்த மரத்தின் கீழ் அவள் பாவம் செய்தாலோ அதே மரத்தில் அவரை தூக்கில தொங்க விட்டாங்க. அல்லேலூயா. எந்த மனுஷனிடத்தில் ஏவாளை கர்த்தர் உண்டாக்கினாரோ பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய விழா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவங்க தான் நாம. அந்த வார்த்தையான தெய்வம் நமக்குள்ள வாசம் பண்றாரா? வருகிற நாட்களிலே நீங்கள் யாரால் பிறந்தவர்கள் என்பதை குறித்து வேத வாக்கியங்களை நாம் தியானிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, என் தகப்பனே, பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கள் சந்ததியிலே கர்த்தாவை நிறைவேற ஆவியானவர் எங்களை இயேசப்பா அப்படியே சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி தேவனே எங்களை கை நழுவி விடாதீரப்பா. அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ஆண்டவர், என் சந்ததியிலே கர்த்தாவே உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். நான் கைவிடப்பட்ட நிலையில காணக்கூடாதபடிக்கு என் தகப்பனே, நோவா காலத்திலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் அநேக கர்த்தாவை பிள்ளைகளை பெற்றார்கள். அவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. நீர் முன்குறித்து இருக்கிற ஒவ்வொரு சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு என் தகப்பன் கிறிஸ்து இயேசப்பா உம்மில் வெளிப்பட்டதாக நாங்கள் வேதத்திலே காண்கிறோம். என் தகப்பனே, எங்கள் சந்ததியிலே கிறிஸ்து கடைசி நாட்களிலே ஆண்டவரே கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை எங்கள் இயேசப்பா எங்களிடத்தில் வெளிப்பட வேண்டும். அப்படி வல்லமை உள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் மனதார கர்த்தாவே வார்த்தைக்காக தாகத்தோடு கண்ணீரோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வார்த்தையினால் வழி நடத்தும். பிள்ளைகள் பலப்படுத்தும். ஆண்டவரே உடைய வல்லமை உள்ள கரங்களில் அர்ப்பணித்து ஒப்புகிறோம். நசரனாகிய இயேசு கிறிஸ்து என்று உமது விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே.